ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, ஜூலை மாதத்தில் இருந்து 2 கோடி கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை 5 கழக மண்டலங்களால் 120 கழக மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. மேலும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. சிறப்பு தீர்மானம் 2 அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம். கழகத் தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, ஜூலை மாதத்தில் இருந்து 2 கோடி தாவேக்கு செயற்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கியிருக்கும். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். 120 கழக மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் தாவேக்கு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாவேக்கு தலைமையில் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள செயற்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கே முழு அதிகாரம் இருப்பதாக தாவேக்கு செயற்குழுவில் தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், முடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றிய விரிவான தகவல்களை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழலில் சில முக்கியமான தீர்மானங்களை தற்பொழுது செயற்குழுவிலே தமிழக வெற்றி கழகத்தினர் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதன்படி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக விஜயை முதலமைச்சர் வேட்பாளர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம். மாற்றுக் கட்சியினர் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனவே விஜயை ஏற்றுக்கொள்பவர்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்ற தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்தின் மூலமாக. மேலும் கூட்டணி தொடர்பான முழு முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். மற்ற கட்சிகள் மீது விமர்சனங்களை முன்வைப்பதை காட்டிலும் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டுமல்லாமல் விஜயும் கூட்டணிக்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று வெளிப்படையாகவே தங்களுடைய பொதுக்கூட்ட கடந்த மாநாட்டிலே விக்கிரவாண்டி மாநாட்டிலே தெரிவித்திருந்தார்கள். கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணையுமா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இடம்பெறுமா என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி என்று அமைந்தால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் விஜய் தான் அதற்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் தங்களுடைய நிலைப்பாடாக இந்த தீர்மானத்தின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மேலும் விஜய் எப்பொழுது களத்திற்கு வருவார், தொடர்ந்து விஜயை பொறுத்தவரை அறிக்கைகள் வெளியிடுகின்றாரே தவிர இன்னும் நேரடியாக மக்களை சந்திக்கவில்லை, பெரிய அளவில் சென்னையை தாண்டி வேறு பகுதிகளுக்கு அவர் செல்லவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழக அளவில் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றார். செயற்குழுவில் அதற்கான முடிவும் எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே விஜய் நேரடியாக கள அரசியலுக்கு வந்துவிட்டார் என்று சொல்லும் விதமாக செப்டம்பர் மாதம் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தொட்டு செல்லக்கூடிய விதமாக விஜயினுடைய சுற்றுப்பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செப்டம்பர் மாதம் முதலே தமிழக அரசியல் களத்திலே விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக போகின்றது என்று சுட்டிக்காட்டும் விதமாக செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை செப்டம்பர் தொடங்கிய அந்த ஒரு 3-4 மாதங்கள் விஜய் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கட்சியின் தொடக்கத்திலேயே விக்கிரவாண்டியில் நடத்தியிருந்த அந்த பிரம்மாண்ட மாநாடு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்களை வெற்றிகரமாக மாநாட்டுக்கு திரட்டி அவர்களை பெரிய அளவில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்தி முடித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த மாநாடு நடத்துவதற்கான தீர்மானத்தையும் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கூட்டணி தொடர்பாக முழு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்பதையும் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக விஜய் இருப்பார் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக விஜய் தமிழ்நாட்டின் எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போகின்றார் என்பதற்கான எதிர்பார்ப்பை மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினர் அரசியல் களத்திலே எகிர வைத்திருக்கின்றார்கள். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக விஜய் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியிலே களமிறங்கப் போகின்றார் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. விஜய் சுற்றுப்பயணம் செல்ல போகின்றார் செப்டம்பர் மாதம் முதல் என்பதையும் உறுதி செய்து தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றார். உள்ளிட்ட கட்சிகளுக்கு எந்த அளவு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்பில் கூறி வரக்கூடிய தகவலை தொடர்ந்து பார்க்கின்றோம். குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் விஜய் தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்த்து வருகின்றார்கள். விஜய் அதிமுகவுடன் கரம் கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக பல்வேறு அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வரக்கூடிய சூழலில்தான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும், இதை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே இந்த செயற்குழுவின் மூலமாக ஒருமனதாக செயற்குழு தீர்மானத்தின் மூலமாக கட்சிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் பிரச்சனை, ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் பிரச்சனை என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் தெளிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. பாஜகவை சாடி இருக்கின்றார்கள் தீர்மானத்திலே, திமுகவை சாடி இருக்கின்றார்கள் தீர்மானத்திலே, அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கைகளே இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் என்று திமுகவிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீனவர் பிரச்சனையை தீர்க்க கச்சத்தீவை மீட்க வேண்டும், குத்தகை அடிப்படையில் மத்திய அரசு கச்சத்தீவை கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு அறிவியல் பூர்வமான அந்த ஒரு நடைமுறைகளை பின்பற்றி சட்டப்பூர்வமாக எது சாத்தியமோ அதை குறிப்பிட்டு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. வெறுமனவே மேம்போக்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லாமல், கச்சத்தீவு என்பது தற்பொழுது இலங்கையினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய ஒருங்கிணைந்த பகுதியை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு சட்ட ரீதியாக நிறைய சிக்கல்கள் உண்டு என்பதை புரிந்து கொண்டு மிகவும் நுட்பமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள்.
அதன்படி கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் மத்திய அரசு கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு சாத்தியமுள்ள தீர்மானத்தை மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அறிவியல் பூர்வமாக ஒரு தீர்மானத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மொழிக் கொள்கை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை தமிழக மக்களுக்கு விஜய் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த செயற்குழுவின் மூலமாக இருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய கொள்கை எனவும் இனி வரக்கூடிய நூற்றாண்டுகளிலும் தமிழகத்தில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளே கொள்கைகளாக மொழிக் கொள்கையாக தொடரும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மற்றபடி இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினருடைய வாக்கு எண்ணிக்கையை குறைப்பதற்கு பாஜக அரசு முயலுவதாக சந்தேகம் எழுகின்றது என்று தங்களுடைய தீர்மானத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே வழக்கமாக சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாம் ஒரே ஒரு அரசியல் கட்சியை நோக்கித்தான் பெரும்பாலும் சென்று கொண்டிருக்கும் என்று கருத்து முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த பிறகு சிறுபான்மையினர் வாக்குகள் பெருமளவிற்கு விஜயை நோக்கி செல்லப் போகின்றது என்று அரசியலாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சிறுபான்மையினரை மையப்படுத்தி இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சிறுபான்மையினருடைய வாக்கு எண்ணிக்கையை பாஜக அரசு குறைக்க முயல்வதாக எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது. எனவே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கீழடியினுடைய பெருமையை மறைக்கும் விதமாக மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று மத்திய அரசை சாடக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கபட நாடகம் ஆடுகின்றது திமுக என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பொய் வழக்குகள் போடுகின்றது, காவல்துறையை ஏவி தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் முடக்கப்பாக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பாஜகவை எந்த அளவிற்கு விஜய் கடுமையாக இந்த தீர்மானங்கள் மூலமாக சாடி இருக்கின்றார்களோ அதே அளவிற்கு திமுகவையும் கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார் என்று பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திமுக அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று காவல்துறையினுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இந்த தீர்மானத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தடை போடப்படுவதாக, தமிழக வெற்றி கழகத்தினர் கட்டக்கூடிய கொடிகள் எல்லாம் அகற்றப்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுதைய இந்த செயற்குழு தீர்மானத்திலும் திமுகவிற்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கப்பாக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் கீழடி தொடர்பாக மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் NLCக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வட தமிழகத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய NLC பிரச்சனையான அந்த நெய்வேலி லிக்னைட் பிரச்சனை தொடர்பாகவும் விஜய் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். மேலும் மேற்கு மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களுடைய கோரிக்கை தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் 2வது வாரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கின்றார் என்று சொல்லி இருக்கின்றார்கள். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இனி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ என்ற ஒரு கருத்து எழுந்திருக்கின்றது. விஜய் எப்படியாவது கடைசி நேரத்திலேனும் கூட்டணிக்கு வந்து விடுவார் என்ற ஒரு கருத்தை எல்லாம் பலரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று கூட பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து தெரிவிக்கும் பொழுது விஜய் தொடர்பான கூட்டணி குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த அளவு பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜயினுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. ஆனால் விஜய் அதற்கான கதவுகளை மூடி இருக்கின்றார். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வரக்கூடிய கட்சிகள் முதலில் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுதான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை விஜய் உருவாக்கி இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. அதே போன்று காவல்துறை விசாரணையின் பொழுது பலர் தமிழகத்தில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பேசுபொருளாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய திருப்புவனம் பகுதியிலே மானாமதுரை DSPக்கு உட்பட்ட காவல் படையினர் நடத்தியிருந்த அந்த கொலைவெறி சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதன்படி காவல்துறை விசாரணையின் பொழுது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சரை நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் காவல்துறை விசாரணையின் பொழுது
24 பேர் உயிரிழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே இதற்கெல்லாம் காரணம் என்பது தெள்ள தெளிவாகின்றது என்று விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழக தீர்மானம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவிலினுடைய காவலாளி சகோதரர் அஜித்குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினரால் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கின்றார் என்று முதலமைச்சரை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையினுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சாரி என்று கேட்டு இந்த விஷயத்தை கடந்து செல்ல பார்க்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த 24 பேருக்காகவும் இவர் இதை போல சாரி கேட்பாரா என்று கேட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய பொறுப்பற்ற நிர்வாக திறனற்ற, அதாவது இர்ரெஸ்பான்சிபிள் என்ற ஒரு கடுமையான ஆங்கில வார்த்தையையும் அடைப்பு குறிக்குள் பயன்படுத்தி திமுகவை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார் விஜய் என்று குறிப்பிடும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தீர்மானம் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.